தப்பாவே நினைச்சுக்கிட்டு உனக்கு தான் கரெக்ட் பண்ண, எனக்கு தான் கரெக்ட் பண்ண, அது பார்த்தா கரெக்ட் எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. ஓ நான் உனக்கு போடாது. அது என்ன பண்ணுனா படுகு வச்சு ஒண்ணு புடணும். ஓ படுகு வச்சு ஒண்ணு புடணும். பெரிய மனுஷன் நினைச்சு கேட்டா பச்சை பிள்ளைங்க சொல்றானப்பா. கட்டுக்கிட்டு முத்து வலிக்க முடியாதுடா. ஆண்டவன் இருப்பது எதற்காக? ஆலயம் அமைப்பது எதற்காக? ஆறுதல் அடைவது எதற்காக? என்ன தவிர்த்தீரே நான் தேங்கி வாடலானே நான், பாவம் என்ன தீரே நான் பழிய வாடலானே நான், என்ன தவிர்த்தீரே நான். இரவும் பகலும் இரண்டானால், இன்பம் துன்பம் இரண்டானால், உறவும் பிரிவும் இரண்டானால், என்ன தவிர்த்தீரே நான் தேங்கி வாடலானே நான், பாவம் என்ன தீரே நான் பழிய வாடலானே நான், என்ன தவிர்த்தீரே நான். கட்டி விட்டு முத்து வலிக்க முடியாதுடா. முத்து வலிக்க முடியாது. மாளிகை சாஞ்சி போச்சு கட்சியில சப்போர்ட் வரச்சா நீ அவளை வச்சுக்கிறேன்னு அவளுக்கு சப்போர்ட் வந்துங்கிறா. ஐயோ என்னடியா ஆண்டவா என்னை காப்பாற்ற வரமாட்டாயா ஆண்டவா? ஆண்டவனை கூப்பிட்டா கூப்பிடு பார்க்கலாம். ஆண்டவா படுவாவினை காப்பாற்ற வரமாட்டாயா ஆண்டவா? வந்து உங்க அம்மாவை பிடிச்சி நோண்டுவா. எங்க ஆளுக்கா ஒரு நாசம் பண்ணு. எங்க அம்மாவுக்கு ஒரு வச்சுருங்க. திருமண பிரிப்பார் முன்னிலை பிரிப்பார் எண்ணில பிரிப்பார் எங்கே இருப்பார் அவர் தான் ஆண்டவர். தூணில பிரிப்பான் துருப்பில பிரிப்பான் ஒன்னில பிரிப்பான் எண்ணில பிரிப்பான். பாவாடு உனக்கு போய் பாருங்க. ஏன்னா குட்டி அங்க இருக்க மாட்டாரு. ரொம்ப தெரியும் என்னை காப்பாற்ற கண்டிப்பா ஆண்டு எங்க ஓடுது வருவாங்க. காப்பாற்ற கண்டிப்பா வருவாங்க.
என்னை காப்பாற்ற கண்டிப்பா வருவாரா? நான் பரித்த மகள் உருவத்தை நான் பரித்த மகள் என்று பாராமல் கற்பைக்கு திருந்தான நான்முக பிரம்ம தேவன் அவனுக்கு ஆண்டவனா? ஆமாடா. எங்க இதெல்லாம் கண்டிப்பா வருவாரா? போக்கிரமிக்கு நீராடி கொண்டிருக்கும் போது அவர்கள் ஆடுகளை தேடிக்கொண்டு சென்று உன்னை மரத்தில் நமர்ந்தார் அந்த கடிமுச்சு பையன் அந்த அங்காளாவை நாராயண அவங்களுக்கு ஆண்டவனா? ஆமாடா. என்னை காப்பாற்ற ஆண்டவர் கண்டிப்பா எங்க இதெல்லாம் ஓடி வருவாரா? தலைமை போல தார வேண்டும் என்று கேட்டு அது தெரியும் கேட்டானே. நான் யார் கிளியர் மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்திற்கு நிகர் தாய் தாயை போல பொண்டாட்டி ஓடும் கேட்டான கமலாட்டி அந்த வாய் வயிறு தெரியாத பையன் அந்த மூச்சு மகன் தெரியாத பையன் அந்த அக்காளாவை விநாயக பெருமான் அவனுக்கு ஆண்டவனா? என்னை காப்பாற்ற கண்டிப்பா எங்க இதெல்லாம் ஓடி வருவாரா? ஐயா எப்பதான் இவரு கேட்பாங்கல்ல அப்பா பேசுங்க பேசுங்களா? என்னை காப்பாற்ற ஆண்டவர் கண்டிப்பா எங்க இதெல்லாம் ஓடி வருவாரா? கண்டிப்பா ஆண்டவர் வருவாரு. உன்னை காப்பாற்றவா? ஆமாடா. கூப்பிடு பார்க்கலாம். கண்டிப்பா ஆண்டவா இந்த படுவா வீரரை காப்பாற்ற வரமாட்டாயா ஆண்டவா? உலகத்திலேயே 2 கொண்டாடுகிறவன் ராஜ்ய பேசக்கூடாதா? யாரும் உட்காந்து பேசாத இல்லை எடுத்து போயிடு டேய், என்னை காப்பாற்ற கண்டிப்பா எங்க ஓடி வருவாரா? ஊருக்காரு பாவி எங்க அண்ணன்டா சப்பாத்தி வராதா? நீ போய் உட்காந்து மொழி வந்து வாங்க சொல்லி உலகத்திலேயே 2 கொண்டாடுகிறவன் யாருக்கே பேசக்கூடாதா? இந்த உலகத்தில் எவனுக்கு இல்லை 2 மனைவி? அந்த சிவனுக்கு 2, அந்த மகாவிஷ்ணுவுக்கு 2, அந்த விநாயகருக்கு 2 என்று இன்னொரு வரலாறு சொல்கிறேன். சித்தி புத்தி என்று 2 மனைவிகளா? அந்த வள்ளி தேவி மறந்த பையன் அந்த ஆளுமணி வீடு கொண்டவன் அந்த அக்காளாவை முருகன் பெருமான் இவங்க எல்லாரும் 2 கொண்டாட்டி வச்சுக்கலாம். இவங்க எல்லாம் 2 கொண்டாட்டி வச்சிருந்தா உலகத்திலேயே மூத்த கடவுள் சிவன் என்ற பட்ட பேரு. இதுவே நாங்களா வச்சிருந்தா அதப்ப நம்ம குடிக்கார பையன், அதப்ப நம்ம அடுத்த கொண்டாட்டி வச்சுக்கிற பையன், அதப்ப நம்ம கொண்டாட்டி தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறவனே எங்களுக்கு எல்லாம் பட்ட பேரு. ஆனா அவனுக்கு கடவுள் சிவன் என்ற பட்ட பேரு. அன்னைக்கு சாமி நல்வழி நடந்திருந்தா இன்னைக்கு மாநில பிறவி அப்புறம் அந்த மாதிரி ஆட்கள்லாம் நல்வழி நடந்திருப்பாங்க. அன்னைக்கு அவனு தப்புக்கு மேல தப்பு செஞ்சான். அன்னைக்கு அவன் செஞ்சான் தப்பு. இன்னைக்கு இந்த வதியூர் ரவி செய்யறான் தப்பு. இல்லைன்னா தப்புக்குதா பெரியவரா? தப்பு இல்லையா? தப்பு இல்ல. அவங்களுக்கு சப்போர்ட் ஊரு ஏய், அவர் சொன்ன தப்பு நீ செய்யறது தப்பு தான்டா. அவர் சொல்றதுக்கு என்ன தப்புக்குது? அவர் சொல்றது எல்லாமே தப்பு தான். தப்பே கிடையாது. ஏன் இல்ல? ஏன்னா குடிக்க சொல்லி கத்து கொடுத்தவன் சிவன், ஊத்தியார் அனுபவிச்சு சொல்லி கத்து கொடுத்தவன் சிவன், அடுத்தவன் கொண்டாட்டி வச்சு சொல்லி கத்து கொடுத்தவன் சிவன். இவெல்லாம் செஞ்சா இறைவன், நாங்கெல்லாம் செஞ்சா குடிக்கார பையன். அவங்களுக்கு ஒரு நியாயம், நம்மளுக்கு ஒரு நியாயம் வந்தா? ஏய் மோதியாவி அறிவிருக்கவனுக்கு இவங்கெல்லாம் கடவுள்டா, தெய்வங்கள் தெய்வம். அவங்களே எவ்வளவு செய்வாங்கடா? உன்னால என்ன முடியும்? சரி முடிச்சுறேன். அவங்க எல்லாம் கடவுள்டா, தெய்வங்கள் தெய்வம். கடவுள்ல எத்தி கொண்டாடி வச்சுக்கலாமா? அவங்களால ஆக்க முடியும், அழிக்க முடியும். உன்னால என்ன முடியும்? தந்துட இவ்வளவு பேச்சு கட்சியில ஒண்ணும் இல்லாம போச்சியா? சரி விடு. இவ்வளவு நேரம் நான் பேசுறது புராண கதை. புராண கதை பெரியவங்க சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இளைஞர்களுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு தெரியாம இருக்கும். உண்மையான கதை ஒன்று சொல்ற பாருங்க. இந்த நாடக மேட மேல சத்தியமான கதை இது. அந்த ஆண்டவனுக்கெல்லாம் 2 கொண்டாடிட்டா எனக்கு புழுவா வேணுங்கிறார் சொர்க்காசன் பாப்பா. அந்த ஆண்டவனுக்கெல்லாம் 2 கொண்டாடிட்டா 3 கொண்டாடுறதுக்கு என்ன சொல்ற? அக்கா சிரிக்கிறதுக்காகலாம் இல்ல, சத்தியமா 3 கொண்டாடி நம்மள யாருன்னா ஒருத்தர் கேட்டு பாருங்க. என்ன சொல்றியா? அடி பாவி, இவ்வளவு நேரம் உங்ககிட்ட கெஞ்சதுக்கு இவராண்டு கெஞ்சிருந்தா கௌரவமா ஒரு கொண்டாட்டி விட்டு கொடுத்துருப்பாரு. விட்டு கொடுப்பாரு. கேட்டு பாரு, விட்டு கொடுப்பாரு. எதுக்காக இவராண்டு கேட்கறது தெரியுமா? எதுக்காக தெரியுமா? கொஞ்சம் முன்ன வேணா இவர் கொண்டாட்டி மொத்தமே கேள்வியா போச்சு. இங்க தான் போய்
இது ஒரு பெருமைன்னு சொல்லிங்க தேவையா போய் முன்ன வந்து டேய், நீ என்னதான் 1000 எடுத்து கட்டி விட்டு வைக்க முடியாதுடா. கட்டி இழுத்து விட்டு வைக்க முடியாது. இறுதியாக கேட்கின்றேன், அது முடியாக கேட்கின்றேன். கட்டி இழுத்து கொடுத்தா வைக்க முடியாதுடா. அரே. முடியாது. இன்னத்துக்கு பார்த்து சிரிச்சுங்க அடிப்பீங்க இன்னத்துக்கு சிரிப்பீங்க சூப்பரா காதல் அதிகமா சொல்லுங்க இல்லங்க, இந்த ஊர்ல யாரை பார்த்தாலும் எங்க அக்கா மாதிரி தெரியல. அது ஒவ்வொரு உன்னை பார்த்தாதான் எங்க அக்கா மாதிரியே தெரியுது என்னடா ஒரு தம்பி இவ்வளவு நேரம் கெஞ்சிக்கிறானே, அவளுக்கு ஒரு முத்தம் கொடுக்க சொன்ன என்ன உனக்கு? சரி, அவள் தான் உனக்கு நீ ஆச்சு ஒரு முத்தம் கூட வெக்கப்படுத்துடா. சரிக்கா வாங்க விட்டா டேய், கட்டி விட்டு வைக்க முடியாது. விட்டு வைக்க முடியாது. முடியாது. ஓடுற வண்டி என்றைக்கு இருந்தாலும் உனக்கு நான் அடி முடியாதுடா. இரண்டு அடி என்னை எதிர்த்து பேசாதடி. பேசுடா. 3 அடி எனக்கு ஒரே ஒரு முத்தம் அடி. வைக்க முடியாதுடா. 4 அடி நீயோ எனக்கு நாயடி. முடியாதுடா. 5 அடி நானும் இவ்வளவு நேரம் கெஞ்சிருந்தடி. வர முடியாதுடா. 6 அடி எனக்கு தகுந்த பதில கூறடி. ஓட முடியாதுடா. 7 அடி உன்னை நான் எட்டிய உன்னால முடியாதுடா. முடியாது. 8 அடி அடக்குவேன் உனது கொட்டமடி. முடியாதுடா. 9 அடி சேலன் சேலன் ஏசி ஏசி இருந்தா ஒண்ணு சொல்லி மறந்துட மாட்டேன் நீ எதில் விட்டனே மறந்து போச்சு எதில் விட்டா 9ல விட்டா ஐயோ அங்கெல்லாம் நான் விட மாட்டேன் எப்ப நம்ம வந்துட்டாங்க அது நான் வந்து கேட்டேன் பாரு நான் நானா? ஆமா. எதில் விட்டனே மறந்து போச்சு. 9லண்ணா. உங்களுக்கு மேல பிள்ளைக்கா போடுது எதில் விட்டா விட்டதுல விட்டியா பாரு. விட்டதுல விட்டியா பாருண்ணா. உள்ளதுல விட்டா போடுது நீங்க சொன்ன எங்கிட்டே உனக்கு நானு புதுசா ஒரு இடம் தேடி விட்டுக்கிறேன் எங்கண்ணா? எங்க தெரியுமா? நீ இங்க விட்டுக்கிறேன் இப்போ வரப்போது 9 அடி உன்னை நான் தூக்கியே பந்தாடுவேன் முடியாதுடா. அதான் ஒண்ணும் தெரியல போல என்ன தெரியலன்றா? நான் 9 நீ என்ன சொல்லலாம்? 9 குத்தி எப்படி அப்பையா வலிக்குது 10 பெல்ல 10 குத்தா வலிக்குதா வலிக்குதா? ஊருக்கு கால துட்டு கொடுப்பாங்க, பெரிய எத்து வச்சுட்டு வலிக்காது. சும்மா போடுறேன் இந்த பெரிய நோட்டு குட்டி தூக்கி முடியல கட்டி விட்டு போல இருக்குது. ஏய், நீ கட்சியை கெடுக்க போறேன். சந்தோஷமாக அழைத்து பார்த்தேன், போண்டா சண்டவா என்று தெரிவித்தாய். சாகசமாக அழைத்து பார்த்தேன், போண்டா கவிதை என்று தெரிவித்தாய். 3வது காதல், பலாத்கார காதல். ஏய், பாருங்க யார் அவன் நடுவில் கீரி பிளேட் வந்து நிக்கிறான்? ஏய், குடிமையா, இன்னும் ஏறி எங்கன்னா கீரி பிளேட் பிடிக்க வந்துருக்கீங்க. ஏய் தனிமையில இருக்க பெண்ணிடத்திலே தகாத வார்த்தையை நிறுத்துடா ஏய், அவன் யாரு தெரியுமா? யாரு அட பாவியா, நான் தொட்டு தாள் கட்டி அவன் பொண்டாடிட்டாவா? நம்பர்ல போய் கேட்டு பாரு. ஐயா, ஏய், இருப்பா, இருப்பா. அவன் சொல்றது, ஏய், இருடா. அவன் சொல்றது கேட்காதீங்க. இந்த படுபாவி யாரும் தெரியாதுங்க. நானும் என்னுடைய தந்தையும் பொட்டமல் வந்துங்க. என் தந்தையை உள்ள எடுத்துக்கிட்டு என்கிட்ட தகாதவர்கள் இருக்கிறான். அவன் அங்க போற மாதிரி கேள்வி எங்க போற பாம்பு பூச்சிடலான்னு போய்ங்கிற. ஏய் அதெல்லாம் அப்புறம் முடிக்கலாம் ஏய் இப்பேற்பட்ட செயல் செய்கிறாயே மூடா உனக்கு காதல் ஒரு கேடா காதல் ஒரு கேடாடா உனக்கு ஏய் என்ன வேணும் உனக்கு? ஏய் நீ செய்தது தவறென்று இந்த பெண்ணின் பாதத்தை பயந்து விட்டு இந்த நாட்டை விட்டு ஓடி போடா ஏய், சும்மா திறத்தான் பேசாத. எங்க அக்கா எழுதி வச்சு உனக்கு பீச்சு கட்டி தட்டி போல கிடைச்சு போடா. நீ உட்காருக்க, நான் பாத்துக்க உட்காருந்தா. நான் பாத்துக்க உட்காருக்கிறேன். ஏய் உனக்கே வீரம் எல்லாம் உங்க அக்கா வர கூப்பிடுறா வாடா சண்டை போடலாம் ஏய், பாதம் பகிர்ந்து மன்னிப்பு கேட்கும் மறுபடியும் பிறந்தவன் நான் கிடையாது. நீங்கள் இருந்தால் என்று பால் கொண்டு போட்டு பார்க்கலாமா வெற்றி என்பது ஒரு பங்கு தோல்வி என்பது இன்னொரு பங்கு வெற்றிக்கென பிறந்தவன் நான் பார்க்கலாம் ஏய், இது பணம் காசு நரிடா. தலைசலப்புக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன்டா. பார்க்கலாம் வாடா வாடா சண்டை போட பாரியா? சரி, வாழை கொடு. சண்டைக்கு பயந்துக்கு வாழை கொடுக்குறான் சண்டைக்கு கூட்டுங்கிறான் பாரு நம்ம ஏய் இன்னொரு வாழை இருக்குதா ஏய், அது மொத்தம் வந்துற பாவியா? மொட்டை வாழை என்பதற்காகத்தான் உள்ள வச்சிருந்த இப்ப தீட்டி உன்னை ஒரே ஒரு தீட்டை தீட்டிட்டு போடுங்க கப்பல்ல பிட்டு குச்சிக்கிறதுல தீட்டி தான் என்ன? ஏய் வாடா சண்டை போடலாம் சண்டையில் தாங்கறியா? ஆமாண்டா. பார்க்கலாமா? ஏய், அந்த பொண்ணு
எங்க வரவா? ஏய், சண்டை போடணும் முடிவாகி விட்டது. இந்த நாடக மேடையில நீ என்ன வேஷம் ஆடுற தெரியலையா? என்ன வேஷம் ஆடுறன்னு தெரியலையா? நான் என்ன வேடம் ஆடுகிறேன்? கதாநாயகன் வேடம் ஏற்று நடிக்கிறேன். நீ என்ன வேடம் ஆடுகிற? பிள்ளை வேடம் ஏற்று நடிக்கிற. உனக்கு மக்கள் குரல் கொடுக்குறாங்களா இல்லை எனக்கு குரல் கொடுக்குறாங்களா என்பதை பார்க்க வேண்டும். பார்க்கலாம் பாரு. ஐயா பெரியோர்களே, அம்மா தாய்மார்களே, எனக்காக ஒரே வாட்டி கை தட்டுமா எல்லாரும்? பாத்தியா எல்லா ஓட்டு எங்களுக்கு தான் இங்க. எங்க பங்காளி ஓட்டுல ரெடி ஆகி பாரு. மெஜாரிட்டி எங்களுக்கு தான் இருக்குது. எங்களுக்கு தான் இருக்குது. ஓட்டு காட்ட சொல்லி பார்க்கலாம். மறுபடியும் கை தட்டு பார்க்கலாம். பாத்தியாடா, என்னடா பொம்பளைங்க ஓட்டு மொத்தம் அவங்க பக்கம் சாஞ்சி மொத்த போச்சு. ஓட்டு எங்களுக்கு தான்டா. பொம்பளைங்களா உங்களுக்கு கை தட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அவங்களா உங்களுக்கு கை தட்டல. காலையில 6 மணி ஆயிடுச்சு, செவுத்துல சாணி தட்டிங்கிறாங்க. என்னவே தட்டுக்கு பேர் ஒண்ணு. ஐயோ சிச்சுங்க பண்ணி சரிப்பா, எங்களுக்கு தான் இந்த ஊர்ல சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைன்னு சொல்றேன். உனக்கு இந்த ஊர்ல சப்போர்ட்டுக்கு யாராச்சும் ஆள் இருக்காலும் நாங்க பார்க்கிறோம். கும்பிடுவாங்க. இந்த ஊர்ல இருக்கால பாருடா. பாக்குறியா? பார்க்கலாம். பங்காளிங்களா ஒரு நோட் போட்டு பார்க்கலாம். சவுண்ட் பத்தல. என்ன சொன்னா? சவுண்ட் பத்தல. சவுண்ட் பத்தலையா? ஆமா. முத்துக்கிற கட்டிட்டு அவனை தாண்டி கட்டுவாங்க. அதிகமா கத்த மாட்டாங்க. சவுண்ட் பத்தலடா. சவுண்டா வருமா? ஆமா. எல்லாம் சவுண்டா போட்டு பார்க்கலையா? இருக்குது எல்லாம் மேஸ்ட் எல்லாம் ஓட்டுக்கு தான்டா. யாரா? இது இருக்குதுங்க. இவங்களம்மா? ஆமா. சைலண்ட். அடி தாயா, ஏன்? இவங்களை பார்த்து சொல்லாத ஓட்டு மட்டும் சொல்லாத. ஏண்டா? ஏன் கேக்குறியா? ஊர்ல பெரியவங்களாம் சேர்ந்து திருவிழா வைப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் முதல்ல பர்மிஷன் வாங்குறாங்களோ இல்லையோ? இல்லையோ? செல்லாத ஓட்டுகளான்னு தான் முதல்ல வந்து நிக்கணும். ஏன் கேக்குறியா? ஊர்ல பெரியவங்களாம் சேர்ந்து திருவிழா வச்சுக்கிறான். எவனும் குச்சிப்பிட்டு அவன் மண்டி ஓடிக்காதீங்க, நீங்க தான் வந்து நிக்கணும். இதுல 2 பேரும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். நல்லவங்களுக்கு நாட்டுல காலமே கிடையாது. என்ன? நல்ல போடலாம். அந்த கரெக்ட் பண்ணா உன் ஜெயிச்சு பண்ணு. அப்பா, ஒருவருக்கு 1000 நிறுத்தீர்களே, பட்டவருக்குள்ள வேண்டாம் வேண்டாம் வேண்டும். உங்கள் வார்த்தையை கேட்கவில்லை பாவிகள் பட்டவருக்குள்ள வளர்த்து வந்தார். அநியாயமாக பறிகொடுத்து விட்டேனே அப்பா. அப்பா, இந்த உலகத்தில் உனக்கென்று ஆறுதல் கூறுவதற்கு நானும், எனக்கென்று ஆறுதல் கூறுவதற்கென்றே நீங்கள் ஒருவர் தான் இருந்தீர்கள். நீங்களும் என்னை விட்டு விட்டு சென்று விட்டார். இந்த உலகத்தில் எனக்கென்று ஒருவரும் இல்லாத அநாதையாக அப்பா, 12 கண்களில் 12 மலர்ந்தான். 12 கண்களிலே 12 மலர்ந்தாலும் 12 கண்களிலும் இந்த ஒளி உண்டாகும். 12 கண்களில் உள்மனதை உள்ளவரை அள்ளி தரும்
உன்னுடனே வருகின்றேன் என் உயிரை இறைவாணி ஆடையிலே இறைவா 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 உன்னிடம் கையேந்தினே முருகையா. அப்பா, இந்த பாவி நான் பிறக்கும் பொழுது என்னை பெற்றெடுத்து என் தாயை இழந்து நீங்கள் தான் உலகம் என்று இவ்வளவு நாளுக்காக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். நீங்களும் என்னை விட்டு விட்டு சென்று விட்டால் இந்த உலகத்தில் இந்த பாவிக்கு என்று ஒரு விரும்பில்லாத அப்பா 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 படுவா என்னை கற்பழிக்க துணிந்தவன் நீ. அப்படி இருக்கும் பொழுது என் தந்தையை நீதான் கொண்டிருப்ப என்று பார்த்தால் என் தந்தையை கொலை செய்து விட்டு என்னை தங்கா என்று நாடகமாக உன்னுடைய தந்தையை நான் கொலை செய்தனா? உன்னுடைய தந்தையை கொலை செய்து விட்டு கட்டில் கட்டாரி ஒரு நிற்கிறான். அவரை விட்டு நீ என்ன கொலைகாரன் சொல்றிய? நான் என்னடா தீங்கு செய்தேன்? நான் என்ன துரோகம் செய்தேன்? படுத்துவது போல் அடுத்து என் தந்தையை அநியாயமாக கொலை செய்து விட்டாயே. உன் தந்தையை ஒருபோதும் நான் கொலை செய்யவில்லையுமா? காலமும் நேரம் ஒன்றாக சேரும் போது யார் அந்த கொலைகாரன் என்பது உணர்வு. அண்ணா, இந்த படுபாவி என் தந்தையை கொன்று விட்டான். என் தந்தையை கொண்டு இந்த படுபாவிக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். எனக்கு நீதி கிடைக்க வேண்டும். நீதி கிடைக்க வேண்டும். தங்கச்சி, அண்ணா, ஆண்டாண்டு தோறும் மருந்து புரட்டாலும் மாண்டவர் மீண்டு வர போவது கிடையாது. உன்னுடைய தந்தை அடக்கம் செய்துவிட்டு என் தந்தையை நல்ல பார்த்து போயிட்டு போமா போமா போமா